அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செடி எது பார்த்தீங்க அப்படின்னா துத்தி செடி. துத்தியிலே 2 வகை இருக்குது. நார்மல் வகை ஒண்ணு, இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா மணி துத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மணி துத்திய பத்தி தான் பார்க்க போறோம். இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைபிஸ்கஸ் விட்டிஃபோலியா அப்படின்னு சொல்லுவாங்க. துத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஹைபிஸ்கஸ் வகையை சேர்ந்தது. அதாவது செம்பருத்தி இருக்கு இல்லையா? செம்பருத்தி அப்புறம் பருத்தி இதோட வகைகள்லாம் சேர்ந்தது தான் துத்தி. பார்க்கறதுக்கு செம்பருத்தியோட இது மாதிரியே பூக்கள் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இது ஏன் மணி துத்தி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இதோட பூக்கள் பெல் ஷேப்ல இருக்கும். அதே மாதிரி எல்லா பூக்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கவுந்து மணி மாதிரியே தான் தொங்கிட்டு இருக்கும். இதோட பூக்கள் அழகா எல்லோ கலர்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் மணித்துத்தியோட பூக்கள். இது மணித்துத்தியோட இலைகள். இதான் மணித்துத்தியோட இலைகள். மணித்துத்தி எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூக்களை எடுத்து நம்ம கிரீன் டீ மாதிரி டீ வச்சு குடிக்கலாம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா பிளட் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாகுது. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கும் டைஜஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இந்த பூவை நம்ம டீ போட்டு குடிச்சோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய யூரினரி ட்ராக் அதையும் கிளீன் பண்றதுக்கும் அதை ஃபங்க்ஷன் அதாவது கரெக்டா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இதே மாதிரி நிறைய மூலிகைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.